வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்ஷனுக்கு ரெடி ஆறதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அததான் இன்னைக்கு பார்க்குறோம். யாருக்கு பூ வைக்கிறாங்கன்னு தானே டவுட்டு. எனக்கும் அதே டவுட் தான். எனக்கு தான் வைக்கிறாங்க. ஒரு குட்டி ஷாப்பிங் vlog மாரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து DIY அந்த மாதிரி டெக்கார்ஸ் அந்த இது. இன்னைக்கு ஷாப்பிங் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்க. இவ்ளோ இது ஃபுல்லா வாங்க வேண்டியது இருக்கு. இதுல என்னென்ன மிஸ் ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு அப்கமிங் பிரைட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆல்ரெடி லேட் அண்ட் எனக்கு ஃபீவர் வேற இருக்கு. வேற வழியே இல்லை. இன்னைக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாதான் இதாகும். வி ஜஸ்ட் ஹேவ் 10 more days left. நான் இப்போ ரீசெண்டா இந்த மாலிகுலர் கம்பெனி இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரீல்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது. அதனால அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து இதை ஓடி போய் வாங்குங்க அப்படின்ற அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. ஒயிட் கேஸ்ட் கிடையாது, சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடுது, ஆயிலி ஆக்கல, அதனால சோஃபார் குட். இப்பெல்லாம் வந்து நான் என்ன மேக்கப் ரொட்டீன் பண்றேன் அப்படின்றதான் வந்து நான் இன்னைக்கு காட்ட போறேன். யாரும் கேட்கல, பட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். மீச மாதிரி இருக்கு. கரெக்டா இங்க ஒரு கட்டி வந்துச்சு, வலிக்குது. சி உடனே உள்ள போயிட்டான். இப்போ வந்து ஃபாரம் 52ல இருந்து இந்த கன்சீலர் யூஸ் பண்றேன். இந்த ஷேடு வந்து 10. இதான் ஷேட் நம்பர். நேம்லாம் இல்லை போல. இதை வந்து கண்ணு கீழே ஒரு டாட். கேமரா பார்த்து மேக்கப் பண்ணி ரொம்ப நல்லாச்சு. எங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டடா இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் ஒரு டாட் மட்டும் தான் வைக்கிறேன். இது வச்சுட்டு என்னோட பேக் ப்ரஷ் வச்சு அங்க மட்டும் லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் நம்பர் வந்து 215. இது வந்து கண்ணு கீழே பிளெண்ட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். கொஞ்ச நாளா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் ஃபிங்கர்ஸ்ல தான் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஓகே, பட் கொஞ்சம் ப்ராடக்ட் கையிலேயே ஒட்டிக்கும். கவரேஜ் ஃபுல்லா வேணும்னா நீங்க ப்ரஷ்ல பிளெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பாவமா இல்லாமல் மச் பெட்டரா இருக்கும். பேஸ் வந்து இப்போ போட்டு இன்னும் பவுடர் வச்சு செட் பண்ணல. அப்பவே வந்து ஹர்காயோட லிப் டென்ட் இருக்கும். லிப் டென்ட், சீக் டென்ட் எதனாலும் அதை வந்து இதை நான் யூஸ்வலா எப்பயுமே பண்றதில்ல. தோணுச்சுன்னா இப்போ செஃபாராவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து மீடியம். எவ்வளோ காலி பண்ணுறேன் பாருங்க. இதை நான் பிரைடுக்கு வாங்கினேன், அப்புறம் நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து எங்கெல்லாம் நான் கன்சீலர் போட்டனோ அங்கே மட்டும் செட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நான் கன்சீலர் போடலன்னா இதை வச்சு தான் லைட்டாக செட் பண்ணிட்டு போவேன், டார்க் சர்க்கிள் கவர் பண்ணுறதுக்கு. தென் இதை வந்து தேவைன்னா மோஸ்ட்லி பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் பண்ணுவேன். நட்டாஷா டெனோனாவோட பேலட் பீக் அப்படின்ற பேலட் இது. இதில் வந்து இந்த லைட் பீச் ஷேடு இருக்கு இல்லையா, இந்த ஷேடை வந்து கண்ணுக்கு மேலே வந்து ஐஷேடோவா லைட்டாக போட்டுப்பேன். சம்டைம்ஸ் கண்ணு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குன்னா இதை போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என் ஆளு அப்படின்னு உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஒரு ஆளே இல்லாமல் போச்சு பாருங்களேன். இப்போ இவங்க வந்து ஃபியான்சி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உடனே. ஆமாம், என்கேஜ்மெண்ட் ஆனாதான் ஃபியான்சி ஆகும். அது வரைக்கும் ஆளுன்னு சொல்லும், அதுக்கு அவங்க ஓகே சொல்லுமே. ஓகே. இப்போ வந்து மேபிலின்ல இருந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதனால இதை நான் வந்து டெய்லி போடுறதுனால இதான் போடுவேன். லைனர் வைக்கிற, காஜல் வைக்கிற, வெறும் மஸ்காரா மட்டும். எனக்கு தெரியல, வர ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நான் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ணி விளாகா ரீல்ஸாக போட முடியுமான்னு. அதுக்குன்னே தனியாக ஒரு ஆள் வேணும் எனக்கு. இந்த விளாகை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஹோப்ஃபுல்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபேஸஸ் கேனடால இருந்து மேக்னெட்டிக் அப்படின்ற லிப் பென்சில், லிப் கிரையான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஸ்டே இருக்கும். இந்த ஷேடு வந்து கொஞ்சம் லைட்டோ ஷேட். லைட்டாக நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். பொட்டு வைக்கணும். ஆக்சுவலி இந்த குர்த்தி செட்டே வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் மிந்த்ரால வந்து வாங்குது. இதுதான் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. பிரிச்சேன் நேத்து உட்காந்து, தெரியல பிரிச்சு. ஓகே ஓகே. ரோசி ஆன்டிக்கு இதெல்லாம் நடக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? ரோசி ஆன்டியே நினைச்சு பார்க்கல. அவ்வளோதான், ரெடி. நான் வந்து லோஷன், இப்போ இந்த லோஷன் தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வேஸ்லின் வந்து நூட்டா ஹையா. இது வந்து ஸ்மெல் நல்லா இருக்கு, அதனால எடுத்தேன். ரொம்ப லைட்டா இருக்கு, ஈஸியா வந்து அப்சர்வ் ஆயிடுது. எண்ணெய் பிசுக்கு மாதிரி பிசுக்குன்னு இல்லை. இதை அப்ளை பண்ணிட்டு பெர்ஃப்யூம் ஒன்று போட்டுட்டு கிளம்பலாம். என்ன நான் வாங்கினேன்னு காட்டுறேன். எண்டில் கூட ஹால் மாதிரி வச்சு எல்லாத்தையும் விரிச்சு வச்சு பேசலாம் நம்ம, ஓகேவா? ஆக்சுவலி இன்னைக்கு தான் தலை குளித்தேன். பாரிஸ் போனால் வேர்த்து இதாகிடும். கொண்டை போட்டால் நல்லா இட் வில் பி பெஸ்ட். பட் மாப்பிள்ளைக்கு கொண்டை போட்டால் பிடிக்காது.
வேண்டாம். ஃபைனலி கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கே ஈவினிங் மேல ஆயிடுச்சு. அதுவும் நல்லா தான் போயிடுச்சு. கொஞ்சம் ஈவினிங்னா அந்த நவம்பர் டைம்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாரி நம்ம ஜாலியா ஆட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் மேக்ஸ். மேக்ஸ் வந்து இப்ப ரொம்ப நல்லா வளர்ந்துட்டான். சார் இப்படிதான் அப்பப்போ வந்து கால் கிட்ட படுத்து தூங்குறது. அவர் பொசிஷனே ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பொசிஷனா இருக்கும். அதனால அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. அம்மா கூட போயிருந்தேன். ஆட்டோல ஜெயின் டெம்பிள் கிட்ட இறங்கிட்டு K2 பொட்டிக் ஃபர்ஸ்ட் போனோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் வேலையே வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண குடுக்கறது தான். ஸோ அதுக்கு வந்து ஃபியூ டேஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பட்டு மெட்டீரியல்லே வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. பட் அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அதை கஸ்டமைஸ் பண்ணி வராது. நீங்க இப்படி ரெடிமேடா எடுத்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி பிளவுஸ் கையில வரும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அதனால ஓகே வேற வழி இல்ல. இப்படியே எடுத்துப்போம் அப்படின்ட்டு இந்த இதுதான் நான் ஃபைனலா சூஸ் பண்ணேன். இந்த பிங்க் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது கிடைக்கிறதுக்கு. பட் ஆனாலும் மத்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் டூவா இருந்தது. அவ்ளோ ஹெவியா வேணாம். எனக்கு நெட்ல வச்ச மாரி வேணும் அப்படின்ட்டு நான் இத எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அப்படியே பொடி நடையா நடந்து போய் வாமையா போனோம். பிரைடலுக்கு வந்து நெறைய ரீஸ்டாக் பண்ண வேண்டியதா இருந்தது. அது எல்லாமே வாங்கிட்டு அங்கருந்து திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம். எனக்கு செம்ம கோல்டா இருந்தது. இன்னும் வெளிச்சமா இருக்குல்ல. இதுவே அதிசயமா இருக்கு. 2 கடை முடிச்சுட்டோம். அடுத்தது வந்து அங்கருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் இந்த பேங்கிள் ஷாப் வந்து நான் இன்ஸ்டால பார்த்து வச்சிருந்தேன். இங்க ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பேங்கிள்ஸ்க்கு மட்டுமே இந்த ஃபுல் ஷாப்பு. அங்க வந்து இந்த சாரியோட கலர் காட்டி எனக்கு இதுக்கு ஒரு ஃபுல் செட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். அதுக்கேத்த மாரி நான் சொல்லி அத கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அவங்களே பேங்கிள்ஸ் செட்டும் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த இது இருக்கு இல்லையா? இந்த பேங்கிள் பாக்ஸ் இத நான் கேட்டிருந்தேன். இது அவங்க கிட்ட ஸ்டாக்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி ரெடிமேடா குந்தன் பேங்கிள்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் அஃபோர்டபிள் பிரைஸ்லயே இருக்கு. பட் உங்களுக்கு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிரீமியமா இருக்காது. நம்ம குடுக்குற பிரைஸ்க்கே நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதுதான். இது கொஞ்சம் சிம்பிளான ஃபங்ஷனு. நம்மளுக்கு எல்லாமே சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து தான் அந்த மாரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்தது. நான் ரெயின் ட்ராப் பேங்கிள் தான் வேணும்னு போனேன். ஆனா அங்க வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ல இந்த எக்ஸாக்ட் பிங்கோ, ப்ளூவோ கிடைக்கல. அதனால வேற ஒரு டிசைன்ல கண்ணாடி வளையல்ல அந்த ப்ளூ அண்ட் பிங்க் மேட்ச் பண்ணும். எனக்கு இதுவே கொஞ்சம் ஓவரா இருந்தது. அதனால குட்டி குந்தன் பேங்கிள்ஸும் நான் பார்த்தேன். ஆனா அது வந்து செட் ஆகல. சென்டர்ல திக்கா போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி பார்டர்ல வேணா நம்ம தின்னா குந்தன் பேங்கிள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து வளையல் இவ்ளோ போட்டு. எனக்கு சின்ன வயசுல இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் நான் நெறைய வளையல் போடுவேன். கை ஃபுல்லா போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளையல் போடுறது. பட் நம்ம வளர வளர நம்ம வந்து ஸ்டைலு இது அது அப்படின்ட்டு இதெல்லாம் நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக இப்படி பேங்கிள்ஸ் கையில போடும்போது எனக்கு அதுவே வந்து முந்தி பழைய ஞாபகம்லாம் வந்தது. அந்த கண்ணாடி வளையல் சத்தம்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தேன். இது நல்லா கிராண்டா இருந்தது பார்க்க. இதையும் போட்டா கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கோ அப்படின்னு பார்த்தா அம்மா தான் ஃபுல்லா கிராண்டா போடு, இது உன் ஃபங்க்ஷன் தானே கிராண்டா போட்டுக்கோ, கை ஃபுல்லா வளையல் போடு அப்படின்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையோட ஃபுல் மைண்ட் செட்டே வந்து சிம்பிளா இருந்தா பிடிக்கும், சிம்பிளா இருந்தா பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ அதனால இவ்ளோ வளையல் போட்டு வந்து தக தகன்னு இருந்தா ஏதாவது சொல்லுவாரோ, எப்படியா ஏதாவது அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து கேட்கும்போது கை ஃபுல்லா வளையல் போடு, உனக்கு எப்படி பிடிக்கும், கை ஃபுல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அதே போடு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு அப்படின்ட்டாங்க. ஆனாலும் இது வந்து கை வந்து ஃபுல்லா ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பேங்கிள்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். கண்ணாடி வளையல் போட்டாலே அது ஆடும்போது அந்த சவுண்ட் கேட்கறது தானே அதுல அழகே. ஸோ அது வரைக்கும் நம்ம கேப் வச்சு போட்டுக்கலாம், வீட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸோட வாங்கிட்டேன். இந்த ஷாப்புக்கு தான் போயிருந்தேன், மங்கள்ஸ் இம்பெக்ஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு பேங்கிள்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வாங்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இவங்க ஷாப் போங்க. நீங்க சாரியோ ட்ரெஸ்ஸோ எது கொடுத்தாலும் அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படின்ட்டு பிரயாக்ல வந்து எப்பயுமே நான் பானிபூரி பாபாஜி சாப்பிடுவேன். சவுகார்பேட் போனாலே ஆர்த்தி வந்து பானிபூரி சாப்பிடாம வெளியே வரவே மாட்டான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அங்க. அதனால அது பொறுமையா ஜுரம் தான், கோல்டு தான், முடியல தான், ஆனாலும் பானிபூரி எப்படி விட முடியும் அப்படின்ட்டு அது ஒரே ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஆப்போசிட்ல இந்த ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்லாம் இருந்தது. நான் ஹேர்ல வந்து பிரைட்ல குட்டி குட்டியா குந்தன்ல வந்து அக்சசரி வைக்கலாம், அதை நம்மளே செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். பேங்கிள்ஸும் நம்ம செய்யறதா தான் பிளான்ல இருந்தது. பட் டைம் இருக்காது அப்படின்ட்டு அம்மா ரெடிமேடா வாங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்து சாரி கலருக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு அங்க இருந்து திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கடுத்து அம்மா பிளேட் வைக்கணும். நாங்க பிளேட்டுக்கு டெக்கார் பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கணும். அடுத்து வீடு டெக்கார் பண்ணணும்.
இந்த வீடு வந்ததுல இருந்து நாங்க ஹவுஸ் வார்மிங் கூட வீடு ஃபுல்லா இப்படி டெக்கார் பண்றதெல்லாம் நாங்க பண்ணதே இல்ல. சோ இந்த வாட்டி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு நானே வந்து இதெல்லாம் பண்ணி போட்டோலாம் எடுத்தா அழகா இருக்கும்ல, இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்ட்டு கேட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பிரைஸ் வருது, என்ன ஏது மினிமலா பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அதுல இருந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். கொஞ்சம் பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா தான் இருந்தது. ஓரளவுக்கு வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு போய் எது தேவையோ எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கை ஃபுல்லா பையா இருந்தது. நாங்க யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, பாரிஸ்ல பூக்கடை பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க இருந்து தான் உள்ள நடந்து போவோம். சோ அங்க இருந்து எல்லா ஷாப்பும் முடிச்சுட்டே போவோம். இந்த வாட்டி ஆட்டோல போகும்போது ஜெயின் டெம்பிள்லயே இறங்கிட்டோம். அங்க இருந்து வெளியே வரைக்கும் நடந்து வந்துட்டு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு. வாங்க இப்போ வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஒரு குட்டி ஹால்ல பார்க்கலாம். ஸோ இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு. நான் வந்து ஒரு ஆர்வத்தில் என்ன வாங்கிட்டு வரணும் அதை எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ்வளோ இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இதில் என்ன ட்விஸ்ட்னா, நான் எழுதி வச்சிருந்தேன் லிஸ்ட்டு, அதில் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இப்போ நான் இதில் ஒன்றா காட்டுறேன். எல்லாமே கொஞ்சம் கலந்துருக்கு. ஒன்று வந்து அம்மா இந்த க்ரீன் என்னது கிராஸ் மேட் வந்து வாங்கியிருக்காங்க. இது அவங்க ஆர்த்தி பிளேட்டை வச்சு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் நானும் வந்து பிரைடலுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன் வாமையால். அது ஒன்று, அது இந்த கவரில் முடிஞ்சிச்சு. அடுத்து அம்மா இந்த வேல் வாங்கினாங்க. எவ்வளோ பெருசா இருக்குல்ல. இது வந்து 350 தான். நல்லா வெயிட்டாவும் இருக்கு. இது வந்து அம்மா ஒரு முருகர் பொம்மை வச்சிருக்காங்க பிளேட் டெக்கார் பண்றதுக்கு. அவர் கையிலயோ இல்ல அவர் பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக இது எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெருசா இருக்குல்ல. நான் நினைச்சேன் பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு வாங்குறாங்கன்ட்டு பார்த்தேன். இதுவே நல்ல வெயிட். அதுக்கடுத்து இந்த ஃபைபர் பிளேட் வந்து 5 வாங்கியிருந்தாங்க. இது 55 நினைக்கிறேன் ப்ரைஸ். இந்த மாதிரி இது வந்து இப்போ பூ வைக்கிறதுக்கு வந்து 5 தட்டு நம்ம வைக்கணும். அதுல வந்து ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. இதுல சைஸஸும் இருக்கு. இது கரெக்டா இருக்கும்னு எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து வரவங்களுக்கு ரிட்டர்ன் தாம்பூல பை கொடுக்கறதுக்காக அதுல கொடுக்க வேண்டிய குங்குமம், மஞ்சள் இது வந்து வாங்கியிருக்கு. இது இந்த மாதிரி செட்டா இதுல 25 பீஸ் இருக்கு. 20 பீஸ் இருக்கு இந்த டைம்ல. இந்த மாதிரி குட்டியா ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய டிஃப்ரெண்டாலாம் இருக்கும். அங்க தேர்னா எல்லாமே கிடைக்கும். ஆனா அப்பவே தெம்பு இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த பிளவுஸ் பார்க்க போயாச்சு. பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அங்கிருந்து எந்த கடை போகணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ கடை சுத்திட்டோம் நாங்க. அடுத்து இந்த தாம்பூலம் கொடுக்கறதுக்காக ஒரு குட்டி பேக் வந்து வாங்கினாங்க. 25 இருக்கு. ஒரு பேக் வந்து 10 rupees அப்படின்னு வாங்கினாங்க. இதுல வந்து தேங்காய் பூ, அப்புறம் அந்த குங்குமம், மஞ்சள் அதை வச்சு கொடுக்கறதுக்கு. அடுத்து வளையல் கடையில தான் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் மாத்திர சாரி, அவங்க கொண்டு வர சாரி கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் பிங்க். இது வாங்கினேன். இந்த பாக்ஸும் நான் சேர்த்து வாங்கினேன். இது 150 இந்த பாக்ஸ். பெரிய பாக்ஸ் கேட்டேன். ஸோ தட் அடுத்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் அழகா இந்த மாதிரி செட் பண்ணிட்டா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸ்டாக்ல இல்லையா இதுன்னு எனக்கு குழப்பம் இல்லை. ஃபுல்லா வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ், நடுவில் வந்து குந்தன் பேங்கிள் மாதிரி எடுத்தேன். இது ஆக்சுவலி நான் செய்யறதா இருந்தது, தனியா வாங்கி நம்ம செஞ்சு இது பண்ணலான்ட்டு. பட் இது அங்கேயே இருந்ததுனால ரெடிமேடா ஓகே இதுக்கு எடுத்துட்டேன். ஜடபிள்ளைக்கு மட்டும் நான் தனியா பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு பேங்கிள்ஸ் இருக்கு. இது ப்ராபப்ளி நான் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பயே பரபரந்து ஒரு செட் எடுத்து பார்க்கலாமா? இவ்வளோ பேங்கிள்ஸ் நான் வந்து போட மாட்டேன். எல்லாமே சிம்பிளா வேணும், சிம்பிளா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் சாரி லுக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். செகண்ட் சாரிக்கு பிளவுஸும் கிராண்டு, எல்லாமே கிராண்டா இருக்கு. இப்போ அவங்க செட் பண்ணி வச்சது டோட்டலா நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்தல வீடியோ அதை பார்த்து தான் நான் வந்து திருப்பி அடிக்க வைக்கணும். இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு இது இருக்கு இல்லையா, இதுவுமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். இது அது மட்டும் போட்டாலே லைட்டுக்கு நல்லா பலன்னு இருக்கு. நான் இந்த இதுவே வந்து எனக்கு ஓவரா இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பரவாயில்ல எடுட்டு இருந்தாங்க. நடுவில் அதை போட்டோன்னே இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ரொம்ப. ஐ திங்க் அந்த ஒயிட் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்ல. ஆல்ரெடி 4 எடுத்துட்டேன். 4 எடுத்தும் அது கொஞ்சம் ஓவரா தான் இருங்க, அதையும் எடுத்துறேன். எத்தனை பேங்கிள்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ண வளையல்கள். இந்த அளவு போதும் அப்படின்னு. அது வந்து இப்போ இந்த அளவு ஆயிடுச்சு. அதிகமாக தான் இருக்கும், குறைச்சிரவா என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது நல்லா இருக்குல்ல. அந்த ஸ்டோன் வச்சது காட்டுறேன். இது ஸ்டோன் வச்சது, இது ஸ்டோன் இல்லாம. ஐயோ உங்களால சொல்லவும் முடியாது, இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தானே போடுவேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகேவா இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, என்னோட இது தாங்க. அவங்க வேற ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஹெவி மேக்கப்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பர்சன் அவங்க. நான் வந்து எது பண்ணாலும் ஓவர் ட்ரெஸ் அப் பண்ற பர்சன். என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? ப்ராபப்ளி இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, கரெக்டா இருக்கு. திஸ் இஸ் ஃபைன்.
இதுல என்னன்னா, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பேங்கிள்ஸ் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து கால்ல ஏதோ சுருன்னு குத்துச்சு. பார்த்தா கீழ உடைஞ்சிருந்த கண்ணாடி வளையல் வந்து குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படிலாம் ஆகுதே அப்படின்னு பயந்துட்டேன். ஸோ நான் இதை மட்டும் நான் தனியா எடுத்துட போறேன். எங்க அம்மா கண்டிப்பா கேட்பாங்க, அந்த ஒயிட் இருந்தா இன்னும் கிராண்டா இருக்குமே அப்படின்ட்டு. இதுவே அவங்க சொல்ல போறாங்க, ஏன் இவ்ளோ வளையல், நோட் பண்ணிக்கோங்க, ஏன் இவ்ளோ வளையல் போட்டு நின்ன அப்படின்னு கேட்க போறாங்க. ஹாய், ஃபியூச்சர் மீ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிறைய பேங்கிள் போட சொன்னாங்க. நான் வந்து அந்த டைம்ல சிம்பிளா இருக்கணும் அவங்க மேக்கப் சொன்னாங்கல்ல, ஸோ அதனால எல்லாமே அவங்க சிம்பிளா தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க வந்து நிறைய வளையல் போட்டுக்கோ, நிறைய பூ வச்சுக்கோ, ட்ரெஸ் ஃபுல்லா ட்ரெஸ் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யா, ஃபியூச்சர் அப்டேட். ஓ, நான் இன்னொன்னு வளையல் காட்டணும்ல, அதை மறந்து நான் பேசிட்டு இன்னும் இவ்ளோ பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கு. இது ஃபுல்லா நான் எடுக்கல, எங்க அம்மாவும் எடுத்திருக்காங்க. இதுதான் எங்க அம்மாவோட சாரி கலர். அது வந்து 2 கையில போடுற மாதிரி அவங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது அவங்க வந்து இன்னொரு சாரி வச்சிருக்காங்க, பட்டு சாரி. அதுக்கு வந்து இந்த கலர் வேணும், அதுல வந்து பார்டர் வந்து இந்த கிரீன், ஸோ நான் மேட்ச் பண்ணிக்கிறேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை தான் போட போறேன் அப்படின்ட்டு வாங்கினாங்க. அடுத்து நான் வந்து இந்த கோல்டு வாங்கினேன், கோல்டு ரெயின் ட்ராப் மாதிரி. இதுல கிடையாது, மெரூன் கலர் சாரி, ஃபர்ஸ்ட் சாரி அதை போடுறேன். அதுல வந்து இன்பிட்வீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் பேங்கிள்ஸ் இருந்ததுல, அது அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, அதனால அம்மா ஒரு சைஸ் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அடுத்து அந்த மெரூன் சாரி சொன்னேன்ல, அதுக்கு வந்து குந்தன் பேங்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே நான் இந்த மாடல் வேண்டாம், எனக்கு லோட்டஸ்ல வேணும், இதை வந்து லோட்டஸ்ல கேட்டேன், லோட்டஸ்ல வந்து காலி ஆயிடுச்சு, கிடைக்கல. ஸோ அப்போ இதுலயாச்சும் எனக்கு லோட்டஸ் வேணும்னு அவங்க வந்து அது ஆகலை. லைக் கிரீன் கலர் வருது, அதில் ஒரு கலர் வருந்த மாதிரி இருந்தது. இதுதான் ஃபுல் ரெட், லைக் மெரூன் டீப் ரெட் மாதிரி இருந்ததுன்ட்டு சேம் இதுல இருந்த மாதிரியே அதே இது கார்னர் பேங்கிள்ஸ், மிடில் போடுற பேங்கிள்ஸ் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து மெரூன் கலர் ரெயின் ட்ராப் வேணும்னா இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம உள்ள வந்து இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கையெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சோங்க. நான் அதை திருப்பி நான் வந்து அதே மாதிரி அடிக்க வச்சு, இந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்குல்ல பார்த்து வைக்கிற வரைக்கும் நல்லா இருக்குல்ல. ஐயோ, நான் பொண்ணா ஆக ஆரம்பிக்கிறோமோ. ஆக்சுவலி இந்த பாக்ஸ்ல பத்தாம இருந்தது, அதனால குந்தன் பேங்கிள்ஸ் வந்து சைட்ல வச்சிருந்தாங்க. இந்த இதுல நான் அந்த எத்தனையும் கலட்டிட்டேனே, 8 பேங்கிள் ரிமூவ் பண்ணோடனே செட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் தெரியுதா? இதை வந்து வேற எதுக்காவது கூட நம்ம க்ரீன் போட்டுக்கலாம். கையே சிக்கு சிக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்து எங்க அம்மா வந்து பேங்கிள்ஸ் ரொம்ப அதிகமா கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நிறைய கலர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், கண்ணாடி வளையல். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ வந்து அவங்களோட பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் ஃபுல்லா எடுத்து வச்சு எல்லா கலர்ஸும் அடுக்கி வச்சு அதை ரசிச்சு, அது எனக்கு பத்தவே பத்தாது, அதை போட்டு ஒரு 2 ஆட்டம் ஆடி அதை 2 வளையல் உடைச்சு 2 ஸ்கேல் இருக்கும்ல, கையில எது கிடைக்குதோ அதை வச்சு சொப்பு சொப்புன்னு அடி வாங்குவேன். அழுதுகிட்டே எடுத்து வைப்பேன். அடி வாங்கும்போது இன்னும் 4 வளையல் உடையும், அதுக்கும் சேர்த்து அடி வாங்குவேன். அந்த மாதிரி இது போய் இப்போ வந்து இந்த கண்ணாடி வளையல் வாங்குற நிலைமைக்கு வந்து விட்டது. ஆல்சோ இது வரைக்கும் நான் பேங்கிள் பாக்ஸ் எனக்குன்னு வாங்கினதே இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேங்கிள் பாக்ஸ். நான் வந்து ஒரு சென்டிமெண்டலா இருந்தது எனக்கு இது வாங்கும் போதே. நான் 2 இது இருக்கிற மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன், ஸ்டாக் இல்லை. வாட் டு டு? ஐ திங்க் நான் அமேசான்ல தான் போடணும். இது ப்ரைஸ் வந்து இந்த குந்தன் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இது 2 மட்டுமே 250, இது 4 வந்து 300 350 அந்த மாதிரி சொன்னாங்க இதுல போடுறது. ரெயின் ட்ராப் வந்து நார்மல் ரெயின் ட்ராப் வந்து 90 rupees ஒரு டசனு. இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கிற மாதிரினா 220 அப்படின்னு சொன்னாங்க ஒரு டசன். இது என்ன, எனக்கு மூடவும் வரல, துறக்கவும் வரல, அவ்வளவுதானா? இது தவிர்த்து இன்னும் நான் கொஞ்சம் வாங்குறது விட்டுட்டேன்னால, நெத்தி சுட்டி விட்டுட்டேன், மாட்டல் வாங்கணும்னு நினைச்சேன், அதையும் விட்டுட்டேன். கொலுசு ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன், அது வந்து எனக்கு இல்லை கொடுக்கறதுக்கு, அதையும் விட்டுட்டேன். நான் சின்ன வயசுல, ஐயோ காலத்துக்கு நான் ஒரு மாதிரி நினைச்சுப்பீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதோ இந்த கொலுசு இல்ல, நான் கலட்டிய பொறுமா கட்டிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்பெல்லாம் வந்து ரொம்ப எல்லாமே பெருசா பாந்திராவா போடுற பர்சன் நானு, ஓவர் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு. அதனால இந்த கொலுசு வாங்கினேன். ஆனா ரொம்ப போடவே இல்லை, ஃபங்க்ஷன் நான் மட்டும் எடுத்து போடுவேன். ஒரு நாளே கலட்டி வச்சிருது, ஸ்டோன் விழுந்துரும் அப்படி இப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அது உள்ள இருந்தாலுமே பீரோலயே இருந்தது இத்தனை வருஷம், அப்பயுமே கலர் போயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு அதை போட்டிருக்கேன், அந்த கலர் கொஞ்சம் இது ஆகட்டும் அப்படின்ட்டு. அடுத்து இதுதான் லாஸ்ட் கவர். இது வந்து வருவாங்க இல்லையா வீட்டுக்கு, ஸோ அப்போ வந்து பின்னாடி ஏதாவது டெக்கார் இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஐ தாட் இதை வந்து எடுத்து அங்க போட்டு இதுல ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா அங்க இதை மாற்றுறதுக்கான வசதி ஹால்ல இல்லை. ஸோ இது வெயிட்டா வேற இருக்கும், அதனால இது தாங்காது. அதனால நான் அமேசான்ல பேக்ட்ராப், அந்த வாழை இலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேக்ட்ராப் போட்டிருக்கேன். நான் டெக்காரும் விசாரிச்சேன், யாருமே ரிப்ளை பண்ணல.
வா அருகில் வாழ பொம்மை கூப்பிடுற மாரி ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு. ஓகே. டெக்காருக்கு விசாரிச்சேன். யாருமே ரிப்ளை பண்ணல. அதனால சரி ஓகே. நம்மளே ஆயுதத்த கையில எடுத்துற வேண்டியதான் அப்டின்ட்டு. ஆப்வியஸா தெரியும் ஆர்டிஃபிஷியல் தான் அப்டின்ட்டு. பட் ஏதோ முடிஞ்சதுக்கு இது பண்ணியாச்சு. அந்த வாழை இல பேக்ட்ராப் இருக்கு இல்லையா? அதுல வந்து அங்கங்க இது வந்து தொங்கும். இது இப்போ இந்த மாதிரி. இது வந்து 6 வாங்கியிருக்கேன். இது எத்தன வாங்கணுன்றதே எனக்கு ஐடியா இல்ல. சரின்ட்டு ஒரு 6 வாங்குனேன். இது வந்து ₹40 ஒரு இது. இதுல 3 தொங்குதா, இது நம்ம ஒண்ணே ஒண்ணு வந்து தொங்க வைக்க முடியாது. இந்த மாரி. நல்லாவா இருக்கு? 3மே பன்ஸா தொங்க விடணும்ல. இந்த மாரி 6 வாங்கியிருக்கேன். அடுத்து மெயின் வந்து எனக்கு அந்த ஒயிட் பூல வந்து கீழ லோட்டஸ் பட் வந்து தொங்குற மாரி பால்கனில சுத்தி போடணும் அப்படின்னு பார்த்தேன். அது இருந்துச்சு. ஆனா அது 2 ₹110. அதை விட சின்ன சைஸ் 2 ₹90. அதை விட சின்னது ₹70. அதனால சரி வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுல வந்து லைனா தொங்க விடணும். எப்படியும் ஒரு 10, 12 அந்த மாதிரி தேவைப்படும். அத்தனை வாங்கணுமேன்னு பார்த்தேன். அடுத்து இந்த தோரணம் தோரணம் சொல்லுவாங்கல்ல, டோர் எண்டுல மாட்டுறது சைட்ல. இங்க இருக்கிற ஒரு டோர்ல, ஹாலோட டோர்ல இந்த இது மாட்டலாம். 2 பக்கம் தொங்க விடுற மாதிரி. இது வந்து ஃபுல்லா மேல இருந்து தொங்க விடாம நடுவுல இப்படி வந்து தொங்க விடுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளானு. இது வந்து 2 350 அப்படின்னு சொன்னாங்க. வாஷபிள் இது. பட் ஆனா இது தொங்குது, இது வாஷ் பண்ணிக்கலாமான்னு தெரியல. அடுத்து இந்த இது போகும்போதே அந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போதே இதுதான் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி லுக்கா இருந்தது. இதுல வந்து இந்த மெரூன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரியும் இருந்தது. பட் ஒயிட் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா இருக்குல்ல, ஒரிஜினல் மாதிரியே அண்ட் சாஃப்டா இருக்கு. இது வந்து வாஷபிளா. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. இதுவும் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து 650 நினைக்கிறேன். 600 650. இதையும் சைட்ல மட்டும் தொங்க விடாம இந்த மாதிரி வச்சு இப்படி வந்து கீழே தொங்குற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. எண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது சாஃப்டா இருக்கு. இது தவிர்த்து இது நீங்க நிறைய இதுல பார்த்துருப்பீங்க. இந்த இது அந்த பேக்ட்ராப் சொன்னல, அதுல வந்து இப்படி இப்படி வச்சு இதை தொங்க விடலாம் அப்படின்றது பிளானு. இது ஒரு இதுல வந்து 5 இருக்குமா, 5 ரோ இருக்குமா, ₹100. ஸோ நான் வந்து 2 நான் 2 மட்டும் வாங்கியிருக்கேன். 10 ரோ இருக்கிற மாதிரி. பேக்ட்ராப்ல எத்தனை வரும் அண்ட் ஸ்டேர் கேஸ் ரெயிலிங் இருக்குல்ல, புடிச்சு நடக்கிறது, அதுல சுத்தி விடலாம். அது வந்து அப்ப எத்தனை தேவைப்படும் அப்படின்னு ஒரு இது இப்ப கையில இருக்குன்னா இதை வச்சு நான் வந்து இன்னும் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம்ல, இன்னும் எத்தனை வேணும்னு. அதனால ஓகே இது 2 மட்டும் போதும் அப்படின்ட்டு இது வாங்கினேன். அவ்வளவுதான். இதுதான் டெக்காருக்கு. சோஃபார் வாங்கினது எல்லாத்தையுமே காட்டிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இன்னும் வந்து என்ன பெண்டிங் இருக்குன்னா, ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கணும். பிளவுஸ் ஸ்டிச் பண்ணது கொடுத்தது வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். வேற எதையும் மெஹந்தி போடணும். நெயில்ஸ் வந்து பண்ணணும். நெயில்ஸ் நானே தான் பண்ணி போறேன். மேபி என்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு அடுத்து வேணா இது பண்ணிக்கலாம். இப்போ நெயில்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ ஜெல் பாலிஷ் தான் வைக்க போறேன். எந்த டிசைன் எதுவும் இல்லாம பிளெயினா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போதைக்கு வேற எந்த பிளானும் இல்லை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் வந்து ஒன்றா காட்டுறேன். ஹோப்ஃபுல்லி இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணணும். பத்திரமா ஃபுட்டேஜ் வச்சிருக்கணும். அது ஒரு மெயின் கன்சர்னு. இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வைக்கணும். எனக்கு இன்னும் ஜுரம் இதாகலை. எனக்கு ரொம்ப ட்வைன்னு தான் இருந்தது. இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் கொஞ்சம் பெப்பியாக இருக்கேன். திருப்பி கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ண உடனே நான் இப்படி ஆயிடுவேன். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அப்புறம் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தேன் நானு. காலெல்லாம் பயங்கர வலி. இப்ப இன்னும் ஒரு 2 டேஸ்ல திருப்பி நான் சவுகார்பேட் போகணும். அப்ப இன்னொரு வாட்டி கூட்டிட்டு போக வேண்டாம். போர் அடிச்சிடும். வேண்டாம். இந்த டெக்கார்லாம் பண்றேன்ல, அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் காட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். அந்த மெரூன் கலர் சாரிக்கு இது 1 டசன் மட்டுமே போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்குது. நான் வந்து நிறைய வேணும்னு 3 டசன் வாங்கினேன் டோட்டலாக. நான் வந்து அந்த கோல்டு கலர் இதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இருப்பு கொள்ளலை. உடனே ஃபர்ஸ்ட் சாரிக்கும் பேங்கிள் செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் பேங்கிள்ஸ் தனியாக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது இல்லாமல் போட்டு பார்த்தேன். அடுத்து ஒரு கையில் மட்டும் அது கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தேன். என் சாரி வந்து ஃபுல்லாகவே மெரூன் மட்டும்தான், வேற எந்த கலரும் வராது கோல்டன் சரியோட. பட் எனக்கு அந்த கோல்டன் பேங்கிள் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால வெறும் ரெட் மட்டும் தான் வச்சிருக்கேன். அடுத்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த லோட்டஸ் மாதிரி செய்வாங்கல்ல, அது செய்யறதுக்கு. அண்ட் மாப்பிள்ளைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு முந்தைய சொன்னாரு. ஒரு வாட்டி என்கிட்ட இருந்த ஒரு குட்டி
குட்டி நெத்தி சுட்டி வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து நெத்தி சுட்டி சிம்பிளா இருக்கணும். ஃபுல் லுக்கே சிம்பிளா பார்க்கறனால நெத்தி சுட்டி குட்டியா வச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த நெத்தி சுட்டி அவ்வளவா பிடிக்கல. அண்ட் அவரும் வந்து லூஸ் ஹேர் வச்சுக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஃபங்க்ஷன் இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் லூஸ் ஹேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு நல்லாவே தெரியும் யாருமே லூஸ் ஹேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இது பின்னல் போட்டு தான் இருக்கணும், லூஸ் ஹேர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நான் வந்து எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிரைடு தான் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால தான் நான் அந்த இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேன். பிரைட்ல குட்டி குட்டி ஜடபில்ல மாதிரி செஞ்சு வைக்கலான்னு. நெக்ஸ்ட் டே ஷோரூம் போயிட்டு ஒரு புது பைக் வந்து வாங்கினது. நான் வாங்கல, டாடி வாங்கினாரு. அண்ட் ஈவி பைக் தான் எடுத்திருந்தோம். டாடி சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்றாருன்னா அவர் வந்து இந்த பைக் யூஸ் பண்ணிக்கலாம்ல, இங்க பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. அவ்வளவுதான், ஜாலியா வந்து போயிட்டு வந்தோம். அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது வரைக்கும் வீட்டுல வாங்கின பைக்ஸ்க்குலாம் நான் வந்து கூட போயிட்டு இருந்தேன். ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்தது, இதுதான் லாஸ்ட் பைக் நான் கூட போய் எடுக்கிறது அப்படின்ட்டு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். Hope you guys like this video. நம்ம வந்து அடுத்த வெட்டிங் சீரீஸ்ல பார்ப்போம். பாய்.